வணக்கம் வியூவர், இன்றைய வீடியோ ஏலியன்ஸ் பற்றியது. ஏலியன்ஸ் இருக்கிறதா இல்லையா? அவை இருந்தால் ஏன் பூமியை தொடர்பு கொள்ளவில்லை? அல்லது அவர்கள் தொடர்ந்து பூமிக்கு வருகை தருகிறார்களா? வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பார்ப்போம். ட்ரேக் சமன்பாடு. வானியலாளர் பிராங்க் ட்ரேக் பால்வீதியில் உள்ள நாகரிகங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதற்கான சூத்திரத்தை உருவாக்கினார். வேற்று கிரக நாகரிகங்கள் இருக்கக்கூடும் என்று அது அறிவுறுத்துகிறது, ஆனால் நாம் இன்னும் அவற்றை கண்டறியவில்லை. சில கோட்பாட்டாளர்கள் பண்டைய நாகரிகங்களான எகிப்தியர்கள், மாயன்கள் மற்றும் சுமேரியர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள். பிரமிடுகள் மற்றும் நாஸ்கா கோடுகள் போன்ற மேம்பட்ட கட்டிடக்கலைகளை ஆதாரமாக காட்டுகிறார்கள். 1977ஆம் ஆண்டில் ஆழமான விண்வெளியில் இருந்து 72 வினாடிகள் நீடித்த ஒரு வலுவான ரேடியோ சிக்னல் கண்டறியப்பட்டது. மேலும் இது வேற்று கிரகவாசிகளிடமிருந்து வந்ததா என்று விஞ்ஞானிகள் இன்னும் விவாதித்து வருகின்றனர். செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் கூர்முனை கண்டறியப்பட்டுள்ளது. இது அதன் மேற்பரப்பின் கீழ் நுண்ணுயிரியர்கள் இருப்பதை குறிக்கலாம். நாசாவின் கெப்லர் மற்றும் டெஸ் பயணங்கள் ஆயிரக்கணக்கான எக்ஸோபிளானெட்டுகளை கண்டுபிடித்துள்ளன. மேலும் அதில் பல திரவ நீர் மற்றும் உயிர்கள் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மண்டலத்தில் உள்ளன. தற்போதைய தொழில்நுட்பத்திற்கு அப்பாற்பட்ட விமான பண்புகளுடன் அடையாளம் காணப்படாத வான்வழி நிகழ்வுகளை காட்டும் வகைப்படுத்தப்பட்ட வீடியோக்களை அமெரிக்க அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. வியாழனின் சந்திரன் யூரோபா மற்றும் சனியின் சந்திரன் என்செலடஸ் ஆகியவை அவற்றின் பனிக்கட்டி மேற்பரப்புகளின் கீழ் கடல்களை கொண்டுள்ளன. அவை அந்நிய நுண்ணுயிர் வாழ்க்கைக்கான முதன்மை வேட்பாளர்களாக அமைகின்றன. 1947ஆம் ஆண்டு நியூ மெக்சிகோவில் ஒரு மர்மமான விபத்து யுஎஃப்ஓக்கள் மற்றும் அரசாங்க மூடிமறைப்பு பற்றிய சதிகோட்பாடுகள் மீதான உலகளாவிய ஆர்வத்தை தூண்டியது. சில விஞ்ஞானிகள் வேற்று கிரகவாசிகள் நம்மை பற்றி அறிந்திருக்கலாம், ஆனால் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று பரிந்துரைக்கின்றனர். பூமியை ஒரு மிருக காட்சி சாலையை போல கருதி தூரத்தில் இருந்து நம்மை கவனிக்கிறார்கள் என்று கூறினர். 2017இல் ஒரு சுருட்டு வடிவ பொருள் நமது சூரிய குடும்பத்தை கடந்து சென்றது. அதன் அசாதாரண வடிவம் மற்றும் இயக்கம் இது ஒரு வேற்று கிரக ஆய்வாக இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் ஊகித்தனர். வேற்று கிரக நுண்ணறிவுக்கான தேடல் பல தசாப்தங்களாக வேற்று கிரகவாசிகளின் சிக்னல்களுக்காக வானத்தை ஸ்கேன் செய்து வருகிறது, ஆனால் இன்னும் உறுதியான எதையும் கண்டுபிடிக்கவில்லை. ஏலியன் இருப்பதாக நீங்கள் உண்மையிலேயே நினைத்தால் உங்கள் கருத்தை காமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். ஏனென்றால் பூமியில் ஏலியன் சந்திப்புகள் தினசரி நடக்கின்றன என்று பலர் கூறி வருகின்றனர்.